அதிமுக முன்னாள் அமைச்சர் தலைமறைவு அதிர்ச்சியில் அதிமுக வட்டாரம். கரூரில் அதிமுக சார்பில் இன்று கள்ளக்குறிச்சி கள்ளசாராய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இன்று எதுவும் நடைபெறவில்லை. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவாக இருப்பதுதான் இதற்கு காரணம் என்று பேசப்படுகிறது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தியதில் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 61ஆக உயர்ந்துள்ளது. மேலும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், பாண்டிச்சேரி மற்றும் சேலம் அரசு மருத்துவமனைகளில் பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து அதிமுக சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகரான கரூரில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து காவல்துறையிடம் அனுமதி பெறாத காரணத்தால் கரூரில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான எந்த ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. கரூரை சேர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் நில மோசடி வழக்கு தொடர்பாக கடந்த 12 நாட்களும் மேலாக தலைமறைவாக உள்ளதாகவும் இது குறித்து முன்ஜாமீன் கோரிய வழக்கு நாளை விசாரணைக்கு வரவுள்ளதுதான் கரூரில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறாததற்கு காரணமாக இருக்கலாம் என்று பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய கண்டன ஆர்ப்பாட்டம் குறித்து இதுவரை காவல் தகவல் இல்லை. அதாவது இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய கண்டன ஆர்ப்பாட்டம் குறித்து இதுவரை தகவல் இல்லை என்றும் மேற்கொண்டு இது குறித்து தகவல் இருந்தால் தெரிவிப்பதாகவும் அதிமுக வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது.